நமக் சிவாய. குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 16ஆம் நாள். திருவெம்பாவை 16ஆம் பாடலை பார்ப்போம். முன் இக்கடலைச் சுருக்கி எழுந்து உடையாள் எண்ணத் திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் எண்ணச் சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்காக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் இந்த பாடலில் அம்பிகையை புகழ்ந்து பாடுகிறார். அதாவது சிவபெருமானுடன் இணைந்தே இருக்கும் அம்பிகை அல்லவா அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார்கள். சிவபெருமானும் அம்பிகையும் அர்த்தநாரீஸ்வரராக இருந்து நமக்கு அருள் புரிகிறார்கள். அதை விளக்கும் வண்ணம் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். அவர் அம்பிகை எவ்வாறெல்லாம் கூறுகிறார் என்றால், மழையாக பொழிகிறது நமக்கு உலகத்தில். அந்த மழை எவ்வாறு வருகிறது? கடலில் இருக்கும் நீரையெல்லாம் ஆவியாக உரிந்து பிறகு வானில் கருமேகங்களாகி அந்த கருமேகங்கள் நமக்கு மழையாக பொழிகின்றன. அந்த கருமேகங்களுக்கு ஒப்பாக நம்முடைய அம்பிகையும் திகழ்கிறாள். அவள்தான் நமக்கு மழையாக, அவளுடைய அருளை மழையாக பொழிகிறாள். அது மட்டுமே அல்லாமல் முதல் 2 அடிகளில் இதை கூறுகிறார்கள். அது மட்டுமே அல்லாமல் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொலிந்து, அதாவது அவளுடைய இடை மெல்லியதாக இருக்கும், அந்த பொன் போல இருக்கும் அந்த இடை நம்மளுக்கு மின்னலாக வருகிறது. இடை மின்னலாக வருகிறது. அவளுடைய திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி, அவளுடைய பொன் அடியில் திருப்பாதங்களில் இருக்கும் சிலம்பு, அது எத்தகைய ஓசை வரும் அல்லவா, அந்த ஓசை இடிக்கு சமமாக இடி போல் நமக்கு வருகிறது. திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள், அவளுடைய திருப்புருவம் வானவில்லாகி வானவில் போன்று வந்து நமக்கு அருள்மழையை பொழிய வருகிறது. தண்ணீர் பிரிவிலா எங்கோமான், அதாவது சிவபெருமானும் அம்பிகையும் அர்த்தநாரீஸ்வரராக சேர்ந்தே இருக்கிறார்கள். சிவமும் சக்தியும் சேர்ந்தே இருக்கிறார்கள். தண்ணீர் பிரிவில்லா எங்கோமான், நம் தலைவனை பிரியாத அந்த அம்பிகை இருக்கிறார். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, அந்த அம்பிகை நமக்கு சிவன் அருள் புரிவதற்கு முன்பே அவள் நமக்கும் அருள் புரிய வேண்டும் என்று அருள் புரிந்து விடுகிறார். என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இது போன்ற அருள் மழையை எம்பிரானும் பொழிகிறார். அதற்கு முன்பே அம்பிகையும் அதற்கு பொழிந்து விடுகிறார். அதனால் சிவபெருமானும் நமக்கு அருள் புரிகிறார். அந்த சிவபெருமானை வணங்கி அவர் அருளை நாமும் பெறுவோம். ஓம் நமக் சிவாய.